வெல்கம் டு பிரதீப் பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபியோட வெயிட்டை ஒரே மாதத்தில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொட்டுக்கடலை கஞ்சி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். பேபியோட 7th மந்த்லேருந்து இதை கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இதோட ப்ரிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். சட்னிக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை தான். இதை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த கஞ்சியில் ஆட் பண்ணுறதுக்காக 2 டேட்ஸ், 2 பாதாம், 2 முந்திரி, 1 பிஸ்தாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஹாட் வாட்டர்லேயும் ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம தண்ணி நிறையா ஊற்றி அரைச்சிட்டோம்னா பொட்டுக்கடலை சரியாக அரைப்படாது. ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி பொட்டுக்கடலையை மட்டும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச நட்ஸ் அண்ட் டேட்ஸில் இருக்க ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாதாம், பிஸ்தா, டேட்ஸில் இருக்க ஸ்கின்னை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அரைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஊற வச்ச நட்ஸ் அண்ட் டேட்ஸை ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டேன். நல்லா இந்தளவுக்கு ஃபைன் பியூரியாக இருக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அரைச்சதை கஞ்சி செய்கிற பேனில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா திக்காக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியும் இதிலே சேர்த்து இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இந்தளவுக்கு லிக்விடாக இருந்தால் தான் கஞ்சி செய்யும்போது அடிப்பிடிக்காது. ப்ளஸ் நம்ம சேர்த்துருக்க அந்த பொட்டுக்கடலை நட்ஸ் எல்லாமே கூட நல்லாவே குக் ஆகும். கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பேனை வச்சு நல்லா இந்த மாதிரி விஸ்கை வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெறும் பொட்டுக்கடலை மட்டும் கொடுத்தாலே பேபிஸ்க்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். நம்ம இதில் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு 2 மடங்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது, அதாவது ஒரு 7 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெறும் பொட்டுக்கடலையை மட்டும் சேர்த்து அரைச்சி கொடுங்க. உங்கள் பேபிஸ்க்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நட்ஸால் எந்த ஒரு அலர்ஜியும் இல்லைனா மட்டும் இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் டேட்ஸ் சேர்த்து கஞ்சி செஞ்சு கொடுங்க. இப்போ கஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே வருது. இது நீங்கள் இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ கஞ்சி நல்லா வெந்துடும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கஞ்சி நல்லா பபிள்ஸ் வருது. கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சமாக நெய்யை காய்ச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு இன்னும் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் பேபி ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பேபியோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ஃபுட்டை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி இல்லைனா மட்டும் அது நீங்கள் அவங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேபியோட வெயிட்டை ஒரே மாதத்தில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொட்டுக்கடலை கஞ்சி ரெடி. நீங்களும் இந்த பொட்டுக்கடலை கஞ்சியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.